ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். ஒரு 5 days முன்னாடி போட்ட சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நியூயான் ஹீரோ கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க நர்ஸாட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பா. அப்போ சோஃபாவில் தடுக்கி விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சோஃபாவில் விழுந்தா நியூயான் கிட்ட ஹீரோ, நீயா உன்னை காண்டாக்ட் பண்ண சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, நியூயானும் புரியாமல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அந்த சர்ச் நோட்டீஸை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போந்தான் நியூயானு அதை யோசித்து பார்த்துட்டு நம்மளை தான் தேடி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா நியூயான் ட்ரிங்க் பண்ணிட்டு தானே கிஸ் பண்ணியிருப்பா, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹீரோவும் க்ளோஸாக காரணமே இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸை கிஸ் பண்ணுறதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி இவங்க க்ளோஸாக இருக்கிறத அசிஸ்டன்ட் கேர்லாம் பார்த்து சிரிச்சுட்டே ஹெல்த் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு போகிறா. கட் பண்ணால் ஹீரோ அம்மா கிட்ட அசிஸ்டன்ட் கேர்ள் ஹீரோ நியூயான் கிட்ட க்ளோஸாக இருந்ததை சொல்கிறா. ஹீரோ அம்மாவும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நம்ம ஒரு சரியான பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ண ஹீரோ நியூயான் கிட்ட ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்கிறான். அந்த பட்டர்ஃப்ளை மார்க்கை பார்க்க தான் அப்படி கேட்குறான். நியூயானும் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் நர்ஸுன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி பிளட் ப்ரெஷரை செக் பண்ண சொல்கிறான். நியூயானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா ஓகேன்னு. பண்ணிடுவான்னு பார்த்தா எல்லாமே தப்பாக பண்ணுறா. அதுலேயே ஹீரோ நியூயானு நர்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த கேப்பில் ஹீரோ பர்த் மார்க் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியூயானும் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன வெளியே துரத்திட்டான். கேட் வெளியவே தரன்னு இழுத்துட்டு வந்து விடுறான். ஹீரோ அம்மாவுக்கு கால் பண்ணி அந்த ஃபேக் நர்ஸை வெளியே துரத்திட்டேன், இனிமேல் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். நியூயானும் அசிஸ்டன்ட் கேர்ளுக்கு கால் பண்ணி ஹீரோ வெளியே அனுப்பிட்டான். டோர் பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அசிஸ்டன்ட் கேர்ளும் நான் விசிட்டர் பாஸ்வேர்டில் தான் வந்தேன், நீயே கண்டுபிடிச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். நியூயானும் புலம்பிட்டே காம்பேக்ட் பவுடரை போட்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறா. கேட்டை தான் ஓப்பன் பண்ணியிருப்பா, டோர் பாஸ்வேர்டை அப்படி கண்டுபிடிக்க முடியலை. சுற்றி தேடி பார்க்குறா ஏதாச்சும் டோர் ஓப்பனில் இருக்கான்னு. எதுவுமே ஓப்பன் ஆகலை. அப்போது ஒரு பேக்கேஜ் வருது. அந்த சவுண்டை கேட்டதும் ஐடியா வருது நியூயானுக்கு. உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டோரை தட்டிட்டு சூட்கேஸ்குள்ளே போய் படுத்து சிப்பை மூடுறான். ஹீரோவும் தூக்குறான். சிப்பை ஓப்பன் பண்ணதும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறா. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனு. போலீஸும் சிரிச்சுட்டே நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிறது நல்லது, உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நியூயானும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டா. அழுதுகிட்டே ஹீரோ என்ன புள்ளி பண்ணிட்டான், நான் அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறா. போலீஸும் எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். கட் பண்ணால் நியூயான் சொல்கிற கதையை கேட்டு போலீஸ் இருந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் நியூயானு போலீஸ்கிட்ட ஒரு ஏணி கேட்டு வாங்கி ஹீரோ வீட்டு மாடியில் ஏறுறா. மேலே தான் ஹீரோவும் இருக்கான். பிரதர் வீடியோ கால் பண்ணி நியூஸை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு யோகா கம்பெனி ஹீரோ கம்பெனி கூட போட்டி போடுறத பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிரதரும் உன் அம்மா ஒரு நர்ஸை அனுப்பி வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நியூயானு ஏணியில் வரதை பிரதர் பார்த்துட்டு ஹீரோட்ட சொல்கிறான். பிரதரும் நர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அப்புறம் நியூயான் குடிச்சிட்டு பண்ணதை இவனும் பார்த்துருப்பான்ல, அதை கேட்க ஹீரோ உடனே காலை கட் பண்ணிட்டான். நியூயானும் ஹீரோவை கண்ணாடி வழியாக பார்க்க ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி 6 பேக்கை காமிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணால் இவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்டேயே சொல்லி வெளியே அனுப்பிட்டான். அப்போ மழை பெய்யுது, ஒரு வழியாக தொலைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நிம்மதியாக உள்ளே போகிறான். ஆனாலும் மனசு கேட்காம திரும்பி பார்க்குறான். அப்புறம் உள்ளே போயிட்டான். நியூயானும் மழையில் நனைஞ்சிட்டே கேட் வெளியே தான் நிற்கிறா. இவன் டெவில் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஃபோன் கால் வருது. ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலான்னு கேட்க நியூயானும் நைட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அங்கேருந்து டைம் ஆச்சு, என்ன இன்னும் வேலை பார்க்குறியா, சாப்பிட்டியா, மழை பெய்யுது, கூட வச்சிருக்குதியா, நான் கூப்பிட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கேட்குறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்டை பற்றி கேட்க நியூயானும் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பக்கம் பேசுகிறது ஃப்ரெண்டு தான். அதான் அன்னைக்கு குடிச்சியா, ஏன் பிரேக்கப் பண்ணீங்க, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நியூயானும் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. நியூயானும் ஃபீல் பண்ணிகிட்டே போகிறான் அங்கேருந்து. கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்டும் லிங்கரும் வெட்டிங் ஹவுஸை பார்த்துட்டு அதை பற்றி தான் லிங்கர் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டும் நீ அதை உண்மையாகவே வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லிங்கரும் ஆமாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், என் பிரதர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் நானும் என் அம்மா அப்பாவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப வருஷமாக காசு சேர்த்துட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் பணம் சேர்ந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான். லிங்கரும் அப்பார்ட்மெண்ட் எந்த அளவுன்னு கேட்டுட்டு அவ்வளோ அமௌண்ட் ஆகாதேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டுக்கு முகமே மாறிட்டு லிங்கரும் கிட்ட சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. பாய் ஃப்ரெண்டும் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
கட் பண்ணால் நியூயானு நடந்துட்டு சொர்க்கமே நீயும் எனக்காக அழுறியா அப்படின்னு சொல்லிட்டு மழையை நினச்சி சொல்கிறா. அப்புறம் அந்த தேட்டரை பற்றி யோசிச்சுட்டு எப்படி 1 மில்லியன் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அழுறா. கட் பண்ணால் ஹீரோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். விடாமல் மழை பெய்யறத பார்த்துட்டு அவள் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நியூயானும் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டாக நடித்தாதான் 1 மில்லியன் கிடைக்கும்னு ஹீரோ வீட்டு கேட்டு பக்கமே ஓடுறா. போய் பார்த்துட்டு திரும்பவும் நடக்கிறா. அப்போ ஹீரோவும் கேமரா வழியாக பார்க்குறான் நியூயானை. அப்படியே நியூயான் போகும்போது ஒரு கார் கிட்ட வந்து நிற்குது. நியூயானும் பயத்தில் கீழே விழுந்துட்டா. காரில் இருந்து பாய் ஃப்ரெண்டு தான் வரான். அவளை எழுப்பி விட்டு கொடையும் கோட்டும் போர்த்தி விட்டு காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். நியூயானும் பிடிச்சி தள்ளி விடுறான். ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், ஏன் லிங்கர் கூட டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறா. இதை ஹீரோவும் பார்க்குறான். பாய் ஃப்ரெண்டும் நமக்காக தான் பண்ணுறேன், அப்பார்ட்மெண்ட் வாங்க ரொம்ப வருஷமாக காசு சேர்த்துட்ருக்கோம், ஆனால் இன்னும் சேர்ந்த பாடு கிடையாது, ஆனால் இப்போ என்னால் வாங்க முடியும். நான் உன்னை பிரேக்கப் பண்ணல, நீ மட்டும் அன்னைக்கு வரலன்னா எதுவுமே தெரிஞ்சுக்காது உனக்கு, நீயும் ஹாப்பியாக இருந்திருப்ப, நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டும் காசுக்காக தான் லிங்கரை லவ் பண்ணுறான் போல், நீயானும் லவ் பண்ணுறியா, வேற பொண்ணு காசில் என்னை வாழ வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறான். பாய் ஃப்ரெண்டும் தான் பண்ணுறது சரிங்கிற மாதிரியே பண்ணுறான். நீனும் சொல்கிறான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கலான்னு. பாய் ஃப்ரெண்டும் இன்னும் எத்தனை நாளுக்கு, இன்னும் எவ்வளோ நாள் இவ்வளோ எங்கே இருப்போம், நம்ம இங்கே சேர்ந்து தான் வந்தோம், ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹக் பண்ணுறான். நீனும் மனசு மாறுற மாதிரி தெரியுது. அப்போ லிங்கர் கால் பண்ணுறா. பாய் ஃப்ரெண்டை அட்டன் பண்ணி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீனும் அழுதுகிட்டே கோட்டெல்லாம் கலத்தி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டும் போகிறான். நியூயானும் அழுதுகிட்டே கொடையை வீசுகிறா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு வெளியே வந்து பார்க்குறான். ஆனால் நியூயானை காணோம். கட் பண்ணால் ஹீரோ நியூயானை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நியூயானு ஹீரோ வீட்டு வாசலில் தான் நைட்டு தூங்கியிருக்கா. ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா நியூயானு அவளை எழுப்ப ட்ரை பண்ணுறான். செம்ம ஃபீவர் அவளுக்கு. ஹீரோ தான் வீட்டுக்குள்ளே நியூயானை தூக்கிட்டு போய் பார்த்துக்கிறான். டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி கேரிங்காக பார்த்துக்கிறான். அப்போ நியூயானும் ஹீரோ கையை பிடிச்சிட்டு அம்மா கவலைப்படாதீங்க, ஷியா கையை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. ஹீரோவும் கையை தட்டி விட்டுட்டு ஒத்தளம் கொடுக்குறான். அப்போ நியூயானு சோஃபால இருந்து உருண்டு ஹீரோ மேலேயே விழுறா. இதெல்லாம் தெரியாமல் விழுந்த மாதிரியா இருக்குது. டைரக்டர் வேணும்னே இந்த சீனு வைக்கணும்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இந்த விடைபெறுங்க மிஸ்டர் ஷார்.